வணக்கம். இன்னைக்கு நம்ம ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். இப்போ நம்ம எல்லார் கையிலையுமே ஒரு மொபைலோ ஐபேடோ இல்ல இன்டர்நெட் வசதி கூடிய ஒரு கம்ப்யூட்டரோ இருக்கு. எல்லாருமே all of us are connected to our financial institutions like banks or payment banks or anything. வயசானவங்க கூட, அதாவது எல்டர்லி கூட இந்த யூபிஐ பேமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் இதெல்லாம் ரொம்ப நிறைய யூஸ் பண்றாங்க. எந்த அளவுக்கு இதெல்லாம் கன்வீனியன்ஸ் நமக்கு நிறைய வசதிகள் கொடுக்குதோ அதே அளவுக்கு உபத்திரவங்களும் கொடுக்குது. எதனால அப்படின்னாக்க இது மூலமா நிறைய ஏமாற்று வேலைகள் நடக்கிறது. அதுல நிறைய வலையில விழுறது பாத்தீங்கன்னாக்க வயதுல கொஞ்சம் முதியவர்களா இருக்கிறவங்க தான் காரணம். அவங்க எளிதில் நம்பிடுறாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ஃபோன் காலில் யாராவது கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு கார்டு உங்களுக்கு வந்திருக்கு, இந்த கார்டை நாங்கள் ஆக்டிவேட் பண்ணணும்னா உங்கள் கார்டில் உள்ள நம்பரை சொல்லுங்க, இல்லை உங்களுக்கு இப்போ நாங்கள் ஒரு ஓடிபி அமைச்சிருப்போம் அந்த ஓடிபியை சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் யாருக்குமே கொடுக்காதீங்க. 2-3 விஷயங்கள் நீங்கள் மனசில் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். உங்களுடைய டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ அதுக்கு பின்னாடி உள்ள அந்த 3 நம்பர் சிவிவி நம்பர்னு சொல்லுவோம், அதை யாருக்குமே ஃபோனில் கொடுக்கக்கூடாது. யார் கேட்கவும் மாட்டாங்க. கேட்குறவங்க ஃப்ராடுன்னு அர்த்தம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 2வது, யாராவது ஃபோன் பண்ணி உங்களுடைய அக்கௌண்ட் டீஆக்டிவேட் ஆக போகுது அப்படின்லாம் சொன்னா அதுவும் எந்த பேங்க் எந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸும் செய்ய மாட்டாங்க. அதுவும் நீங்க செய்யக்கூடாது. யாராவது இந்த மாதிரி ஃபோன் பண்ணி உங்களுக்கு சொன்னாலே அது ஏமாற்று வேலை அப்படிங்கறத நீங்க மனசுல பதிஞ்சுக்கணும். 3வது, இப்போ புதுசா ஒரு பெரிய ஒரு ஸ்கேம் ஓடிட்டு இருக்கு. நான் ஃபெடெக்ஸ்ல இருந்து கூப்பிடுறேன், இல்லாட்டாக்க இந்த மாதிரியான குரியர் கம்பெனிஸ் அதுல இருந்து கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லாட்டாக்க நான் கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு பேர்ல ஒரு தவறான வேலைக்காக உபயோகப்படுத்தியிருக்காங்க. நீங்க இதெல்லாம் இமீடியட்டா நீங்க எங்களுக்கு காசு அனுப்பலன்னா உங்க மேல கேஸ் வந்துரும் அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட மிரட்டல் தோணியில சொல்லுவாங்க. பேசுறவங்க தான் ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயோ சிபிஐல வேலை செய்யற மாதிரியோ பேசுவாங்க. தயவு செய்து அதெல்லாம் துளி கூட நம்ப வேணாம். இந்த மாதிரியான ஏதாவது உங்களுக்கு கால் வந்துச்சுன்னா முதல்ல கட் பண்ணிடுங்க. பேசவே வேண்டாம். நீங்க ஒரு 30 செகண்ட் 1 நிமிஷம் பேசினாலே உங்களுடைய ரத்த அழுத்தம் ஜாஸ்தி ஆயிடும். அவங்கள்ட்ட பேசினாங்க. இதெல்லாம் என்டர்டெயினே பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களால உங்க மொபைல்ல ட்ரூ காலர் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கு, அதை டவுன்லோட் பண்ணிக்க முடிஞ்சதுன்னா அது பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த ட்ரூ காலர்ல கூப்பிடுறவங்க தெரியாத நம்பரா இருந்தா அது யாரு என்ன ஏதுங்கிற ஒரு சில விவரம் தெரியும். அதையும் மீறி கேள்விப்படாத வெளிநாட்டு நம்பர்கள், இந்த +88 +87 +83 இந்த மாதிரியான நம்பர்கள் இதெல்லாம் கால் வந்துச்சுன்னா எடுக்காதீங்க. ஏன்னா இது எல்லாமே ஏமாற்று வேலைக்கான ஆயத்த வேலைகள். அதனால அதை தொடாதீங்க. பிறகு தெரியாதவங்க யாராவது உங்களை கூப்பிட்டு உங்களுக்கு ஏதாவது அக்கௌண்ட் ஓபன் பண்றேன்னு சொன்னாலோ, இல்லை உங்களுக்கு ஏற்கனவே எங்கேயோ காசு வந்திருக்கு அது உங்களுக்கு அனுப்பணும், அதனால உங்க அக்கௌண்ட் டீடைல்ஸ் கொடுங்க அப்படின்னு சொன்னாலும் எதுவுமே தயவு செய்து செய்யாதீங்க. முடிந்த வரையில் நீங்க பொது இடங்கள்ல இருக்கும் பொழுது உங்களுடைய வைஃபை மூலமா உங்க பேங்க் அக்கௌண்ட்ஸையோ இல்லாட்டாக்க இந்த பேமெண்ட் பேங்க்ஸ், அதாவது இந்த யூபிஐ பேமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஜிபே, ஃபோன்பே, ஏடிஎம், இதெல்லாம் வைஃபை மூலமா யூஸ் பண்ணாதீங்க. உங்க டேட்டா பிளான் மூலமா யூஸ் பண்றது பெட்டர் செக்யூரிட்டி தென் வைஃபை. ஏன்னா வைஃபை மூலமா நிறைய ஹேக் ஆகக்கூடிய சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு. எஸ்பெஷலி நீங்க ரயில்வே ஸ்டேஷன், ஏர்போர்ட் இந்த மாதிரியான பொது இடங்கள்லாம் இருக்கும் பொழுது, இல்லை பெரிய பெரிய கெஃபேஸ் இங்கெல்லாம் இருக்கும் பொழுது உங்க வைஃபை கனெக்டிவிட்டி, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இது ரெண்டுத்தையுமே ஆஃப் பண்ணி, உங்க ப்ளூடூத் எப்பொழுதுமே ஆஃப்ல தான் இருக்கணும். எப்போ உங்களுக்கு உபயோகப்படுதோ அன்னைக்கு அப்போ மாத்திரம் அதை ஆன்ல வச்சுக்கோங்க. எப்போதுமே ஆன்ல வச்சுட்டு அது உபயோகப்படுத்தாம இருந்தீங்கன்னா அது மூலமாகவும் உங்களோட ஹேக் பண்ணக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கு. ஏன்னா அந்த மாதிரியான பல கேஸ் கேள்விப்படுறோம் இப்போ. ஸோ நான் திரும்ப சொல்றது என்னன்னாக்கா, முதியோர்களுக்கு, வயசானவங்களுக்கு பி வெரி கேர்ஃபுல். யார் உங்களுக்கு ஃபோன் பண்ணி ஓடிபி கேட்டாலோ, உங்களோட அக்கௌண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்டாலோ கொடுக்காதீங்க. அவங்களோட பேச்சை தொடராதீங்க, கட் பண்ணிடுங்க. அதே மாதிரி யாராவது ஃபோன் பண்ணி உங்களுடைய போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து பேசுகிறேன், சிபிஐலேருந்து பேசுகிறேன்னு சொன்னாலும் அதை பற்றி கவலைப்படாதீங்க, கட் பண்ணிடுங்க. 3வது, இந்த புதுசா ஓடுற ஸ்கேம், இந்த கொரியர் கம்பெனிஸ்லேருந்து பார்சல் கம்பெனிஸ்லேருந்து கூப்பிடுறேன், இல்லாட்டாக்க கஸ்டம்ஸ்லேருந்து கூப்பிடுறேன், இல்லை ட்ராய்லேருந்து கூப்பிடுறேன். இந்த ட்ராய் கஸ்டம்ஸ்லாம் யாரும் வீட்டுக்கெல்லாம் ஃபோனே பண்ண மாட்டாங்க. தயவு செய்து இவங்களுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணாதீங்க. இந்த மாதிரி கால் வந்துச்சுன்னா கட் பண்ணிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரியான தொழில்நுட்பங்கள், அதாவது மொபைல் மூலமா இருக்கிற ஆப்ஸ் எல்லாம் கம்மியா யூஸ் பண்ணி சேஃபா இருங்க. தேங்க்யூ.